வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்துமதி மாட்டுக்கும் அப்படியே சொல்றாங்க. தீபா அக்கா எப்போதும் இந்த மாரி விஷயத்த வந்து மறைக்க முடியாது. ஏதோ நான் கேட்டுக்கிட்டதுனால தான் அவங்க நமக்கு ஆதரவா வந்து பேசியிருக்காங்க. எல்லாம் உன்னோட தங்கச்சிக்காக தான். உன் தங்கச்சி எது செஞ்சாலும் பொறுப்பா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே உன் தங்கச்சிய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஜெயந்தியை கூட்டிகிட்டு வந்து திவாகர் இதே இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவையும் அக்காவையும் பத்திரமா அமுச்சு வச்சிடுறாங்க. அக்கா நான் கூட வந்து என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கம்மா, ஜாக்கிரதையாக இருமா. ஏண்டி கூடிய சீக்கிரம் நீ தாண்டி என் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். அவங்க கிட்ட கேட்டு கூடிய சீக்கிரம் நல்ல பதிலா சொல்லு. சரிக்கா, நான் ரொம்ப நாள் வந்து டைம் எடுத்துக்கல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனைய எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அக்காவுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து தூரத்தில் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. என்னது ஜெயந்தியும் திவாகரும் இங்கே இருக்காங்களே, நம்மளை பார்த்துருவாங்களோ. சரி அவங்க இங்கே இருக்கட்டும், நம்ம மாட்டுக்கு நம்ம வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல திவாகரை வந்து சொல்கிறாங்க. ஏங்க உங்கள தாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோனே, "என்னடி சொல்ற? என்ன கூப்பிட்றாங்களா? ஓ! அந்த அளவுக்கு உனக்கு வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுவியான்னு?" சொல்லிட்டு கன்னத்திலே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. என்ன சோதிச்சு பார்க்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, "உனக்கு எங்கடி போச்சு புத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்து வந்து வேக வேகமா வராங்க. "என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படியெல்லாம் எல்லார் முன்னாடியும் போட்டு அடிப்பாரா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வரப்பலான்ட்டு இருக்கிறப்ப, "என்னக்கா ஆச்சு? எனக்கு பழகிடுச்சும்மா. இப்படிதாம்மா இவங்க போட்டு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நான் கேட்டிருப்பேன்க்கா. நான் வேணா கூப்பிட்டு வச்சு கேட்கட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நில்லையா" அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்து வாய்ஸ் வந்து குடுத்துடுறாங்க. அவங்க ஜெயந்திய அக்கா போல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஃபுல்லா வந்து அந்த வீட்ல ஒத்தாசை பண்றது, பாதுகாப்பா இந்துவ பார்த்துக்கிறது எல்லாமே ஜெயந்தி தானே. அதனால எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல ஒரு சந்து மாரி இருக்கு. நம்ம ஜெயந்தி அவங்கள அந்த சந்து பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்னது நம்பள யாரோ ஒருத்தவன் பேசின மாரி இருந்துச்சு. யாரு பேசுனேன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெயந்தியும் இல்ல. அந்த இடத்துல வேற யாரும் இல்ல. ஜெயந்தி இங்க தானே இருந்தா. எங்க போனா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போதே, பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. வாம்மா இங்கேருந்து போயிரலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இந்துமதி வந்து யோசிக்கும்போது, உனக்கும் பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் உன் அக்கா வாழ்க்கை இருக்குல்ல. பார்த்துக்க. சும்மாவே அவைங்க உனக்கு நல்லா வந்து தக்க பதிலடி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தேவையான பணம் அவங்க கிட்ட இருக்கு. பார்த்து நடந்துக்க. கோவத்துல வார்த்தைய விடுறது ரொம்பவே சுலபம். அதனால வரக்கூடிய வந்து சேதாரத்த சந்திக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வேளை திருப்பியும் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல. அதனால தான் ஜெயந்தி வந்து போயிருக்கா. சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு, அவர் மாட்டுக்கும் போலான்ட்டு இருக்கிறப்ப, திருப்பியும் அந்த ரூம் பக்கம் வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரூம்ல ஜெயந்தியும் இந்துவோட வாய்ஸ் தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்றப்ப, டக்குன்னு அவங்க அண்ணன் ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் எங்கடா இருக்க? வீட்ல நெறைய வேலை இருக்குடா, வாடா" அப்படின்னு சொல்லி கிருபாகரன் கூப்பிட்ட உடனே, "இதோ வந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு போறாங்க. அப்பாடான்னு சொல்லி ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. "என்னக்கா நீங்க கஷ்டத்தெல்லாம் வந்து சுமந்துகிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள தான் வந்து முன்ன பின்ன இருக்காருன்னு பார்த்தா, வீட்டுக்கு வெளியவும் இதே மாரி தான் கோவத்தோட தான் நடந்துப்பாங்களா? எந்த காலத்துலக்கா நீங்கலாம் இருக்கீங்கன்னு?" நம்ப இந்துமதி வந்து கேட்குறாங்க. "உன்ன மாரிலாம் நாங்க கிடையாது இந்து. அதுதான் உண்ம. எனக்கு நீ இவ்வளோ தூரம் ஆதரவா நின்னு பேசுறத நெனச்சா, போனா கூட இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க மாட்டா. எனக்கு கூட பொறக்காத தங்கச்சி இல்ல, நீ என் கூட பொறந்த தங்கச்சி தான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் சாப்பிடல. இருந்தாலும் பரவால்ல. நான் என் கஷ்டத்த பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேனே, நீ எதுக்கு இங்க வந்த?" "இல்லக்கா, அக்காவும், அப்பாவும் இங்க வந்திருந்தாங்க. சரி என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்தியா? கேட்காம வந்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் கேட்காம தான் வந்தேன். போனா வேற ஓவரா பேசினாளா, அதான் திட்டிட்டு வந்தேன்." "அச்சச்சோ! தங்கச்சி மாட்டி விடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சரிம்மா நீ வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. நான் இங்க இருந்து பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்." "என்னக்கா இன்னும் இங்க வேலை முடியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமான்டா, இன்னும் எனக்கு இங்க வேலை முடியல." அப்படின்னு சொல்லிட்டு
ரூம்குள்ளே போகலான் இருக்கிறப்ப, "அக்கா நானும் வரேன்க்கா. உன் வாழ்க்கையே கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. நான் உங்களை எப்படின்னு கூப்பிடுறேன். சொல்லுங்க பார்ப்போம்." அக்கான்னு கூப்பிட்டேன். நான் எதுக்காக இங்கே வந்தேன்? என் அக்காவுக்கு உடம்பு முடியலன்னாங்க. பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படி இருக்கும்போது, நீங்களும் எனக்கு அக்கா தான். அப்படி இருக்கும்போது எனக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அது எல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு அக்காவ தனியாலாம் என்னால விட்டுட்டு போ முடியாதுன்னு சொன்னோனே, ஜெயந்தி அப்படியே ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறாங்க நம்ம இந்துவ. "உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் உன் இடத்துல இருந்திருந்தா உன்ன மாரி யோசிப்பேனான்னு கண்டிப்பா எனக்கு தெரியாதும்மா. ஏன்னா நான்லாம் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்போதே நீ எல்லார பத்தியும் யோசிக்கிறியே! எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கேஷுவலா வந்து இந்துமதியும், அதே மாரி ஜெயந்தியும் வந்து உட்கார்றாங்க. அவரு ஃபோன் வந்துச்சு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. "என்னது ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்டாரா? என்னம்மா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்துமதி உண்மைய சொல்லலான்னு வரப்ப, அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கைய பிடிச்சு அமுக்கிர்றாங்க அந்த இடத்துல. "சரிங்க, அடுத்த வாட்டி வரப்ப பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நீங்க ஏன் பொய் சொன்னீங்க?" "பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லி தாம்மா ஆவணும். இப்படியே வந்து நடந்துகிட்டு இருந்தா சரி வராது. மொதல்ல நீ இங்கேருந்து போணும்." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம தீனதயாளன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கருணாக்கு. "கருணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனுங்க 2 பேரும் வர நேரமாச்சுடா. அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாய்ங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" "ஐயா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சர்றாங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே! ஐயா வேற எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் வேற வர நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "கடவுளே! என் மருமகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அதுவும் இவங்க 2 பேர்னாலயும். நீ தான்ப்பா வந்து துணையா வந்து நிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது. அவர் மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கிருபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் திவாகர் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னண்ணா ஆச்சு? இங்க கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுடா. நீ வர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வரேண்ணே" அப்படின்னு அந்த இடத்துல கிருபாவ கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு திவாகர் கார் எடுத்துட்டு வேற ஒரு பக்கம் வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் வர வேண்டிய நேரத்துல ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க புவனா. அச்சச்சோ! திவாகர் மாமா வந்திருந்தாரே! சொல்லியிருக்கலாமேன்னு பார்த்தா, அவங்க என்ன போயிட்டாங்க. ஒண்ணும் புரியல. அச்சச்சோ! அப்படின்னா இவங்க ரிட்டர்ன் வரத்துக்குள்ள இந்துமதி வந்துட்டான்னா, இங்க இருக்கிற எல்லாரும் இந்துமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க புவனா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ப தீனதயாளன் வந்து பேசுறாங்க. "என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் நல்லா தெரியுது." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "கடவுளே! நீ தான்ப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற" மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நல்ல வேளை கடைசி நேரத்துல தங்கச்சி வந்து சொன்னதுனால, இங்க எல்லாமே நல்ல விதமா ஆயிடுச்சு. இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்னு என்னால யூகிக்க கூட முடியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப தீபா. "அப்பா, இப்போ உனக்கு எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப சந்தேகம் இல்லம்மா. இருந்தாலும் மத்தவங்க 4 விதமா பேசுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போச்சுன்னா, நம்ம குடும்பத்தோட மரியாதை என்னத்துக்கு ஆகுறது? அதனால தான் நீ எதுவும் அப்பாவெல்லாம் தப்பா நினைக்காதம்மா. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. "சரிம்மா, சரிம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போய் ஓய்வெடு." அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப இந்துமதியோட அப்பா. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.